அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ்குமார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்தில், அதான் பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளா சமூகம் ஒட்டுமொத்த பேரும் அங்கே கூடி நம்ம மரியாதை செலுத்துகிறோம். இன்று சேப்பு பச்சை கொடிய ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள வேளா சமூகம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் தென்பாண்டி வேந்தர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் தான். ஐயாவோட நினைவிடத்தில் பெரும்பான்மையாக நம்ம மக்கள் கலந்துக்கிறது கிடையாது. இனி வரக்கூடிய வருங்காலங்களில் நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள வேளா சமூகமும் பரமக்குடியில் எப்படி அணிதிரளமோ அதே போல இந்த தேக்கம்பட்டி, தேனி மாவட்டம் தேக்கம்பட்டிலையும் ஐயாவோட நினைவிடத்தில் நம்ம மரியாதை செலுத்தணும். இந்த ஆண்டு முடிவிட்டோம். அடுத்த ஆண்டு ஐயாவுடைய இந்த வீரவணக்க நிகழ்வில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எப்படி ஐயா இமானுவேல் சேனாருக்கு குரு பூஜை விழாவுக்கு போகிறோமோ அதே போல ஐயா தென்பாண்டி வேந்தரோட இந்த நினைவு தினத்திற்கும் நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளா சமூக மக்களும் இதில் கலந்துக்கிட்டு ஐயாவுக்கு வீரவணக்கம் செலுத்தணுன்றதை கேட்டுக்கிட்டு இதை தேனியை சுற்றி உள்ள, குறிப்பாக தேனியை சுற்றி உள்ள தேவேந்திர குல வேளா சமூக மக்களும் வரணும். எனதில் கிட்டத்தட்ட 58 கிராமங்கள் அப்படி இந்த சேடப்பட்டி ஒன்றியம் இந்த மாதிரி நிறையா இளைஞர்களாக இருக்கீங்க. அதே போல் எல்லாரும் வரணும் அப்படின்ற கேட்டுக்கிட்டு அடுத்த ஆண்டு கட்சி இயக்கங்கள் கடந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐயாவுடைய இந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தணும் அப்படின்ற கேட்டுக்கிறேன். அடுத்த ஆண்டு மூவேந்தர் மீடியா காலையில் இந்த தளத்தில் இந்த களத்தில் நிற்கும். அதே இடத்துல நம்ம எல்லாரும் மரியாதை செலுத்தணும் கேட்டுக்கிறேன். நன்றி. இன்று தென்னாட்டு வேந்தர் இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் இந்த சிகப்பு என்பது போர்க்குணத்தை குறியக்கூடிய ஒரு வண்ணமாகவும், பச்சை என்பது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் விவசாயத்தை குறிக்கும் வண்ணமாக இந்த சிவப்பு பச்சை கொடியினை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் அடையாளப்படுத்திய தென்பாண்டி வேந்தர் எங்கள் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜா ஐயா அவர்களுக்கு இன்று வீரவணக்கம் செலுத்துறதுல நாங்க பெருமை கொள்றோம். ஐயாவுடைய இந்த நினைவிடத்துக்கு இன்றுதான் எங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதனால் வர முடியல. நான் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் என்ன யாருன்னு சொல்லிக்கிறேன். என் பேர் தினேஷ்மல்ல. மூவேந்தர் மீடியா அப்படின்றதும் பாண்டியர் டிவி அப்படின்றதையும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு நடத்திட்டு இருக்கிறேன். நம் சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, நம் சமூகத்தில் எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு விதமாக தொடர்ந்து நாம் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வு நாங்க தென் மாவட்டத்திலிருந்து, அது குறிப்பாக பரமக்குடி இந்த பகுதியிலிருந்து இந்த விட்டு வடமை மாநாடுக்காக இன்னும் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் பெருந்தலாக இந்த விழாவை கொண்டாடுறோம். இது உங்க வீட்டு விழாவாக இன்னைக்கு சிறப்பு கொடிக்கிறது தென் தமிழர் மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எங்கெல்லாம் வாழ்றோமோ அங்கெல்லாம் இன்னைக்கு நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் தேவேந்திர குல வேளாளர், உங்களோட வரலாறு சிறப்பு பச்சை அப்படின்ற ஒரு கொடியை அறிமுகப்படுத்திய ஐயா நம்ம தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா. இந்த விழாவை இந்த ஊர் மக்கள் நீங்களே இத எடுத்து செலுத்தாம இருக்கீங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது. இங்க பார்க்கும்போது அடுத்த வருடம் இந்த ஊர் மக்கள் ஒரு வாரம் முளைப்பாரி போட்டு இது ஒரு திருவிழாவை நீங்க கொண்டாடுங்க. இதோட வரலாறு உங்களுக்கு தெரியல. ஐயா தேக்கம்பட்டியாரோட வாழ்க்கை வரலாறு தெரியல. அன்றைய காலகட்டங்களிலேயே செல்வந்தரா வாழ்ந்த ஒரு மனிதர். நம்ம மக்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் நசுக்கப்பட்டவன். அந்த காலத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு வீட்டை கட்டி செல்வந்தரா, அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எப்படி வாழ்வாங்க அதே ஒரு வீட்டை கட்டி நம்ம மக்களுக்கு ஐயா இன்னைக்கு இமானுவேல் சேனார் தென்மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இமானுவேல் சேனார் இன்னைக்கு செப்டம்பர் 11 பல லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரளோம் அவங்களுக்கு வீரவணக்கம் செலுத்துறதுக்கு. ஆனால் இன்று நம்ம மக்கள் எல்லாருமே சிறப்பச்ச கொடி அடையாளப்படுத்துறோம். ஆனா இந்த சிறப்பச்ச கொடியை அடையாளப்படுத்திய ஐயாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்த தவறுகிறோம். குறிப்பாக இந்த மண்ணுக்கான ஒரு தலைவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான தலைவர். உங்களுடைய எல்லாருடைய வீட்டிலையும் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயாவுடைய புகைப்படம் இருக்கணும். மெயினா உங்களோட பொறுப்பாளர் நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ஆண்டு இந்த கிராம மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் முளைப்பாரி போட்டு இந்த விழாவை முதல்ல இந்த ஊர் சார்பா காலையில ஒரு 10 மணிக்கு பால்குடம் முளைப்பாரில் எடுத்து எப்படி ஒரு ஊர்ல திருவிழா நடத்துகிறோம், அதே போல இந்த மாமனிதரோட இந்த வீரவணக்கனால கொண்டாடுங்க. ஏன்னா செப்டம்பர் 11 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஐயாவோட நினைவிடத்துக்கு தொட்டு கும்பிட கூட நம்ம நேரம் இருக்காது. அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும். இங்க இவ்வளவு தூரம் நம்ம நம்ம சமூகத்திற்காண்டி போராடிய ஒரு மாமனிதரோட நினைவிடத்தில் நம்ம நிற்கிறோம். முதல்ல இந்த ஊர் மக்கள்
தயவு செஞ்சு இந்த இடத்துல வரலாற்றி வீட்டில் உட்காந்து கண்டிப்பா கேட்பீங்க. அடுத்த ஆண்டு இது யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் நினைக்காம நம்ம சொந்தம், நம்ம சமுதாய தலைவர், நம்ம உலகத்துக்கே நம்மளோட சேர்த்து வரக்கூடிய உருவாக்கிய தலைவர் அப்படின்ற அடிப்படையில இங்க உள்ள மக்கள் இந்த விழாவை எடுத்து நடத்தான்னு கேட்டுக்கிட்டு தமிழக அரசுக்கு இதன் மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி ஐயா பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்கிறோம். யாரா இருக்கணும், நீங்க மணிமண்டபம் பிடிக்கிறீங்க, வந்தவங்க போனவங்களுக்கு செலவச்சு கொடுக்குறீங்க. ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா அவர்களுக்கு இதே போல திரைப்படக்கு நீங்க அரசுலா அறிவிக்கிறீங்க, மணிமண்டபம் அறிவிக்கிறீங்க. எங்கள் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயாவுக்கு மணிமண்டபத்திற்குரிய சிலை அமைக்கணும் அப்படின்றத இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். அதே சமயம் நம்ம இளைஞர்கள் தயவு செஞ்சு பரம்பரை மாணவர் சொல்றாங்க, மதுப்பொருள் வெளில வாங்க. நாங்க இந்த ஊர்ல இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது நம்ம சமூக நாசமா போறது ஒரே காரணம் இந்த தண்ணி தான், இந்த சாராயம் தான். இதனால நீங்க சமூகத்தை செய்யப்படுத்தல, உங்க குடும்பத்தை செய்யப்படுறீங்க, ஒட்டுமொத்த சமூகம். இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போவோம். இதுல 4 பேர் தண்ணி போட்டு நீங்க ஆடுற ஒரு நிகழ்வு எல்லாரும் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது சமூகமே பிடித்தானா, ஒரு காவல்துறை நம்ம பார்த்து மதிக்கணும். அவங்களப்பா பிடிக்க மாட்டோம், வைக்க மாட்டேன்ப்பா, விழாவா எந்த ஒரு இடையும் இல்லாம நல்லா நடத்துப்பா, அவங்களுக்கு சும்மா பரிசு கொடுப்பாரு, காவல்துறை முன்னோடணும். அதை விட்டுவிட்டு அவங்க தண்ணி போட்டு வழிகளை அடிச்சுக்கிட்டு அவங்க பரிசு கொடுக்காங்க அப்படின்ற காவல்துறை இடையில் கொடுக்கூடாது. நம்ம ஒழுக்க நீதியோட கடைபிடிச்சோம்னா காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நம் இளைஞர்கள் கல்வி ரீதியா முன்னேறணும்னு வாங்க, பொருளாதார ரீதியா முன்னேறணும் வாங்க, அரசியல் நம்ம ஒன்றுபடணும் வாங்க. கட்சிகள் 1000 இருக்கலாம், இயக்கங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் சிவப்பு பச்சை வரக்கூடிய உருவாக்கிய தென்பாண்டி வேந்தர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் மண்டல சபையில் இருக்கும் சமூகமாக ஒன்று சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வீர 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 வணக்கம் சிவப்பு பச்சை கொடியிலே சிவப்பு பச்சை கொடியிலே தேவேந்திர வேளாளர் காயா அடையாளப்படுத்திய எங்களது ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு வணக்கம் வீர வணக்கம் பச்சை கொடியிலே படுத்திய தேக்கம்பட்டி பாலசுந்தர ஐயாவுக்கு வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் செலுத்துகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். பாப்பா நடுவுல எல்லாமே இருக்கு. கொஞ்சம் வீசாப்பிள் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. நீங்க அந்த பாலனே மற்றும் மாநிலத்தில் தேவேந்திர உணவகங்களை சொந்த நாயகரும் தேவேந்திர பண்பாட்டு கழகம் தலைவர் கண்ணை பாலாளர்கள் சட்டம் உருவாக்குவார்கள். Gracias.